வேலுநாச்சியார், குயிலி, மருதுபாண்டியர், பிறகு தமிழர்களே 17ஆம் நூற்றாண்டிலே வெள்ளையனை ஓட ஓட விரட்டி ஓரிட்ட பூலித்தேவன், பிறகு வேலுநாச்சி, குயிலி, மருதுபாண்டியர், தமிழர்களே நம்மையெல்லாம் ஜாதி அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட பெரியார் 2 ஆண்டுகள் ஆண்ட பேரறிஞர் அண்ணாவிற்கு பின் ஆள வந்தவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் சுயலாபம், தன் குடும்பம், பதவி வெறி, தன் குடும்ப குட்டிகள், தன் ஜாதியினர் என ஆண்டு அனுபவித்து இன்று இங்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா வேதனைகளுக்கும் காவேரியில் தண்ணீர் ஓடாமை, ஆற்று மணலை அள்ளி அள்ளி காசாக்கி, மலைகளை வெட்டி குடைந்து பணமாக்கி, கல்குவாரிகள் என்று கிரானைட், கனிமம் என்று பூமி தாயை வெட்டி, தமிழக செல்வங்களை எல்லாம் சுரண்டி, வெளிநாடுகளில் உள்நாடுகளில் பல கார்ப்பரேட் நிறுவனங்களை விலைக்கு வாங்கி, பல கப்பல்கள், விமான கம்பெனிகள், பல 100 தொலைக்காட்சி நிறுவனங்கள் என்றும், சாராய ஆலைகள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் என்று தமிழ்நாட்டை உறிஞ்சு கொளுத்து ஒட்டுமொத்த தமிழினத்தை வஞ்சித்து விட்டனர். போதாதற்கு மத்தியில் மதவரியை தூண்டிவிட்டு ஆட்சியில் அமர்ந்த பாரதிய பலாத்கார் கட்சியினரோ மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, சாகர் மாலா, பாரத் மாலா, உங்க வாயில கோலா என்று தமிழ்நாட்டை சுடுகாடாக்குவதிலேயே குறியாக உள்ளனர். போராடுகிற மாணவர்களை, மீனவர்களை, விவசாயிகளை, ஆசிரியர்களை, காவலர்களை ஏவலர்களாக பயன்படுத்தி ஒரு குண்டாந்தடி அடித்து ஒரு சர்வதிகார ஆட்சியை ஜனநாயக போர்வையில் நடத்தி கொண்டிருக்கிறது சில கூஜா கைக்கூலிகளின் துணையோடு. இந்த தாழ்ந்துவிட்ட தமிழகத்தை மீட்க இனியும் நாம் விழித்துக் கொள்ளாவிட்டால், பெரியோர்களே, தாய்மார்களே, நான் சின்ன பையன்தான், நான் இந்த அரசியல் மேடையில் நிற்கிறேன். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உண்டா? ஒரு பரீட்சை எழுத சுதந்திரம் உண்டா? லட்சம் லட்சம் கோடி ரூபாய் மதவாதிகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிப்பதற்கும், கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கும், மனிதனை மனிதன் அடிமையாக்கும், அவமானப்படுத்தும், மனு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் எம் மீது இந்தியை திணிக்கிறாய். என் தாய் தமிழ்நாட்டை சூறையாடுகிறாய். ஏ தாழ்ந்த தமிழகமே, விழித்தலே! செந்தமிழன் சீமானின் படை திரளட்டும். எத்தனை துணை ராணுவ படைகளை கொண்டு வந்து கும்பகோணத்திலே பூச்சாண்டி காட்டியது போன்று காட்டினாலும் சரி, எனது நெஞ்சுக்கு நேரே விரங்கை வைத்து நின்றாலும் சரி, வாருங்கள், குடும்பம் குடும்பமாய் தெருவிற்கு வந்து போராட ஆயத்தமாகுங்கள். கூட்டணி அமைத்து உங்கள் ஓட்டுகளை வேட்டையாட வரும் சண்டாளர்களிடமிருந்து விலகி நில்லுங்கள். நம் மண்ணை காக்க நாம் தான் போராட வேண்டும். நாம் தமிழராக ஒன்றுபடுவோம். நாம் தமிழர். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.